ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாறுல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம வந்து சாட்டர்டே மார்னிங் இங்க வந்துட்டோம். மூணாறுல ஒரு 2 ரெசார்ட் எடுக்கிற மாதிரி வந்தோம். ஒன்னு வந்து ஹோம் ஸ்டே, அதாவது ஃபார்ம் ஹவுஸ் சொல்ற மாதிரி. இன்னொன்னு வந்து இங்க ஒரு சூப்பரான வியூ பாருங்க. செகண்ட் மைல் வியூ பாயிண்ட்ன்ற ஒரு பிளேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரூம்ஸ் இருக்கு. இந்த ரெசார்ட்டோட பேர் பாத்தீங்கன்னா வண்டர் வியூ. இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் தாங்க. கரெக்டா இந்த வியூ பாயிண்ட்ல வந்து எல்லாருமே வந்து வண்டியை நிறுத்திட்டு போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா இந்த ரெசார்ட் இருக்கிற இடமே அந்த வியூ பாயிண்ட் தான். நீங்க மேல பால்கனில இருந்து சரி எங்க இருந்து பார்த்தாலுமே அந்த வியூ பாயிண்ட் அவ்வளவு சூப்பரா தெரியும். மார்னிங் வந்து சன்ரைஸ்க்கு வந்து அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். அதுவும் இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எப்படின்னா நம்ம அந்த டீ பிளான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த இடமே ஃபுல்லா இருக்கு. இந்த சைட்ல பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லா தெரியும். இது நீங்க ஈவினிங் டைம்ல இந்த இடத்துல வந்து சும்மா நிக்கிறீங்க அப்படின்னாலே இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் கிளைமேட்டா இருக்கும். நீங்க மார்னிங்ல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து இறங்கும் போது நாங்க வந்து ஒரு 6:30 வந்து நாங்க மூணார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கும் போது கை கால்லாம் வரைச்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு கூலிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஈவினிங் டைம் போகும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த சில்னஸ் வந்துடுது. இப்போ இங்க வந்து மொத்தம் 6 ரூம்ஸ் இருக்குது மொத்தம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட். அதாவது எல்லா வீடும் இருக்கிற இடமும் சரி, ஐ மீன் எல்லா ரூம்ஸுக்கும் அப்படியே நீங்க வெளியில பால்கனி வந்தீங்கனாலே இந்த வியூ பாயிண்ட் தெரியும். நீங்க மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். ஈவினிங்ல சன்செட்டுக்கும் அட்டகாசமா இருக்கும். நீங்க போட்டோ எடுக்கிறது வியூ பாயிண்ட் போனாங்க. இந்த வியூ பாயிண்ட்ல தான் இந்த இடமே இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க எப்படின்னா நமக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மாறும், கண்டிப்பா மாறும். நான் அது வந்து டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு எல்லாம் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஓனர் சார்கிட்ட வந்து நம்ம பேசியிருந்தோம். இந்த மூணாறு இதை வச்சு அவங்களும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து அதெல்லாம் கேட்பீங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் நம்ம சார்ட்ட வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி அவருக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எப்படி இந்த இடத்துல வந்து இது ப்ராப்பர்ட்டி உருவாச்சு? எஸ், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட அங்கிள் அண்ட் ஆன்டி அவரோட ரெசிடென்ஸாக இனிஷியலி எடுத்திருக்கேன். அவர் ஃபெடரல் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது அங்கே அவரோட ஒரு ப்ரைவேட் ரெசிடென்ஸ் மாதிரி இங்கே வீடு வச்சு ஸ்டே பண்ண ஆரம்பித்தேன். அது வாஸ் இன் 1990s அவர் இங்கே சர்வீஸில் இருந்தப்போ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் யூனிட்டை அடிஷ்னல் ஹவுஸ் ஆகிட்டு அவர் அடிஷ்னலி எடுத்து அதுக்கு ஹோம் ஸ்டே லைசன்ஸ் வச்சுட்டு அவர் நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப நாள் நடத்திட்டு இருந்தேன். கோவிடுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகிட்டு இப்போ ரீசென்ட்லி ரீஸ்டார்ட் ஆகிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட் என்னன்னா இந்த லொக்கேஷன் வேற நிறைய ப்ராப்பர்ட்டிஸுக்கு கிடையாது மூணாறுல. இங்கே வியூ வந்து டீ பிளான்டேஷன் வியூ இருக்கு. இந்த லொக்கேஷனோட பேரு பள்ளிவாசல். செகண்ட் மைல் வியூ பாயிண்ட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. செங்குளம் டேம், இடுக்கி டேமுடைய ஒரு போர்ஷன் காணலாம். அண்ட் இன் வின்டர் சீசன் கூலஸ்ட் பிளேஸ். ரொம்ப மிஸ்டி, ஆல்வேஸ் மிஸ்டி. அப்போ மிஸ்டி இருக்கு. யா இது தி மோஸ்ட் சன்னியஸ்ட், ஐ மீன் சன்னி டேஸ் இயர்லி எப்போ வருவோ அதுதான் February, March, April, May. அதர்வைஸ் ஆல் த டைம் ஈவினிங் 5 o'clock தொட்டு மார்னிங் வரைக்கும் ஃபுல்லா மிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சன்செட் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஸ்பாட். நம்ம பார்த்தாலே டோட்டலா அந்த வியூவே வந்து ஒரு கலர்ஃபுல்லா அந்த சீனரிஸா இருக்குல்ல. டீ பிளான்டேஷன் சுத்தி பார்க்கறதுக்கு எல்லா ஏரியாவுமே டீ பிளான்டேஷன் தான். ஹில்ஸ் இருக்கு, சன்ரைஸ் பாயிண்ட் சன்செட் பாயிண்ட் எல்லாம் நல்லா கிளியரா பார்க்கலாம் இங்க. எஸ், இங்க எத்தனை ரூம்ஸ் இருக்கு சார்? அந்த பிரைஸ் பாயிண்ட்லாம் எவ்வளவு? இங்க 6 ரூம்ஸ் இருக்கு டோட்டலா. 6 ரூம்னா 5 ரூம் தான் கேட்டகரி வைஸ் நோக்கியாலே. அதுல ஒரு ரூம் வந்து ட்வின் இன்டர் கனெக்டடா ஒரு ஃபேமிலிக்கு எடுக்கிற மாதிரி 2 பாத்ரூம், பட் ரூம்ல இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஆனா அது ஒரு ரூம் கேட்டகரி ஃபேமிலி காட்டேஜ் மாதிரி. பின்ன ஓரோ ஃப்ளோர்ல நமக்கு 2 ரூம் வச்சிருக்கு. அதுல ட்ரிபிள் பெட்டட் ரூம் இருக்கு. 3 பேருக்கு 3 அடல்ட்ஸுக்கு தாமசிக்கிற மாதிரி ரூம்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 3750 பெர் ரூம் இருக்கு. அதுல எஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 2 nights 3 nights எடுக்கும்போது கஸ்டமருக்கு ரீசனபிளா வேணும்னா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் ஆயிட்டு இருக்கு. இங்க சைட்ஸிங் பிளேசஸ் எல்லாமே மூணார் பக்கத்துல சுத்தி பார்க்கலாம். ஆன் டிரைவிங்னா இது வச்சுட்டு ஜிபிஎஸ் வச்சுட்டு போயிடலாம். இஃப் தே வாண்ட் ஜீப் சர்வீஸ் இங்க ஸ்பாட்ல ஜீப் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. கார்ஸ் அவைலபிள் இருக்கு. மூணார் டவுன் இங்க இருந்து ஒரு 7 kilometers தான் இருக்கு. இப்போ டவுன் சைட்ஸிங்ல வந்து டீ மியூசியம், ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அண்ட் ரோஸ் கார்டன் இருக்கு. கொஞ்சம் அப்புறம் போயிருந்தா நம்மளோட மாட்டுப்பட்டி டேம், குண்டலா லேக், எக்கோ பாயிண்ட் அண்ட் டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். ஓகே, அவ்வளவுதான். அண்ட் ஃபுட்டோட காரியம் பண்ணா ஆண்டி கீ ஹோஸ்ட் ஆண்டி தான், கிரேசி ஆண்டி ரன்ஸ் த கிச்சன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரோட ஃபுட்டு தான் இங்கே சர்வ் பண்ணிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். அடிஷனல் லஞ்ச் டின்னர் வேணும்னா ப்ரீ ஆர்டர் வச்சிருந்தா அதுவும் ரெடியாக்கி தரும். அண்ட் நம்மளோட மாங்குளம் ப்ராப்பர்ட்டியும் இதுவும் எல்லாம் கம்பைண்டா ஆப்ரேட் பண்ணியிருக்கேன்.
ஒரே ஸ்டாண்டர்டில் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் சம் பீப்புள் டியூரிங் அவர் மார்க்கெட்டிங் தே வில் ஆஸ்க், எனக்கு ஒரு நைட்டு மூணார் வேணும், ஒரு நைட்டு மாங்குளம் வேணும், இல்லை நான் 2 நைட்டு மூணார் வேணும், ஒரு நைட் மாங்குளம் வேணும். அப்போ அந்த காம்பினேஷன் நடக்கும். നമ്മുടെ ആലുവ റിവർ സൈഡ് പ്രോപ്പർട്ടി ഇருக்கு, അത് കമ്പൈൻ பண்ண முடியும். அண்ட் ஆலப்பியில் ஹெரிட்டேஜ் ஹோம் இருக்கு, அது எங்களோட ஒரு அனதர் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. எல்லாமே ஃபேமிலி பிஸ்னஸ் தான். ஸோ வி ஹவ் ஜாயின் டுகெதர் இன் அ ஃபேமிலி பிஸ்னஸ். இப்போ நம்ம ரூம் புக் பண்றதுன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொன்னா போதும். கால் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் கூட ஃபுல்லாக டீட்டெயிலாக கஸ்டமர் கிட்ட பர்சனலாக பேசி அவரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்து குழந்தைகள் எத்தனை அவரோட ஃபுட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்கு. நம்மளுக்கு மேக் மை ட்ரிப்பில் லிஸ்டடாக இருக்கு. அண்ட் நம்மளோட தனியாக ஒரு வெப்சைட்டில் 4 ப்ராப்பர்ட்டியோட ஒரு புக்கிங் என்ஜின் இருக்கு. அப்போ அதில் இன்ஸ்டண்டாக புக் பண்ணலாம், ரூம் புக் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இங்க ரூம்ஸ் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து இங்க வந்து ரூம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் தான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் ஃபர்ஸ்ட் ரூம். ஆக்சுவலா இந்த ரூம் நல்லா சில்லுன்னு இருக்குப்பா. அப்படியே ரூம்குள்ள இருந்துட்டே நீங்க வெளில பார்க்கலாம் பொழுது அந்த அளவுக்கு இருக்கு. ஆக்சுவலா இங்க ஒரு கிச்சன் மாதிரி, கிச்சன் மாதிரியும் இருக்கு. இது உள்ள கிச்சனும் இருக்கு. லைட் போட்டுமா? லைட் இருக்கா? லைட் இருக்கு. இது வந்து இன்டர் கனெக்ட் ரூம் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது இந்த 2 ரூமுக்கும் நடுவில் ஒரு டோர் இருக்கு, அதாவது இன்டர் கனெக்ட் ரூம். சேம் அதே தான், அந்த ரூம்ல எப்படி இருந்துச்சோ அதே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அதாவது இந்த பெட்டு, செப்பரேட்டான ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. பட் ஆனால் இது வந்து நீங்க ஃபேமிலிஸா வரும்போது, இப்போ ஒரு 6 மெம்பர்ஸ் வரீங்க, 6 to 7 மெம்பர்ஸ் வரீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரே இதுல உங்களுக்கு தங்குற மாதிரி இருந்தா இந்த ரூம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இருந்து கூட நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 ரூம் இருக்கு. இந்த சைட்ல போனீங்கன்னா பால்கனி. இது ஒரு ரூமு, இது ஒரு 2 ரூமு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூம்லயே போவோம். இந்த ரூம் அதை விட சூப்பரா இருக்குடா. பார்த்து சேம் அதே கான்செப்ட் தாங்க. எல்லா ரூம்லயுமே சரி இந்த மாதிரி தான். அதாவது நம்ம ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வரைக்கும் தங்குற மாதிரி தான். எல்லா ரூம்லயுமே ஃபேன் இருக்கு. டிவி நான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது, பட் டிவி இருக்கு பாருங்க. சொன்னல பால்கனி வியூ, செப்பரேட் சூப்பரான ரூமுங்க பாருங்க. சீரியஸா எனக்கு தெரிஞ்சு இது வந்து செமையான வியூ. பாருங்க, அழகா வந்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல டீ எடுத்துட்டு வர சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், வந்து ஸ்நாக்ஸ் டீ கொண்டு வர சொல்றீங்கன்னா அழகா நீங்க டீ சாப்பிட்டுட்டு இந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலிஸோட வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பருங்க. ஃபேமிலிஸு இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் தான். பட் நீங்கள் ஆப்போசிட் கூட ரூம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்படியே நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ரெஸ்ட்ரின்னு இருந்ததுன்னா இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து எல்லா ரூம்ஸுமே வந்து இதே செட்டப் தாங்க. பால்கனியும் இதே செட்டப் தான். ஃபாஸ்ட்டாக வந்து மேலே என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஃபாஸ்ட்டாக ஒரு ஓவர் இது மாதிரி பார்க்கலாம். ஒரு ரூமா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டணும். அதே மாதிரி ஒரு 6 ரூமையும் இந்த ஓப்பன் பண்ணி காட்டுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ண வீடியோவே நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எல்லாம் ஓடி தான் பார்த்துருப்பீங்க, அதுவே எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எல்லா ரூம்லேயும் டிவியும் இருக்கு, ஹீட்டர்னு சொல்லி எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு செம்மையான பிளேஸ். நீங்கள் சீசன் டைம்லாம் இங்கே வரீங்கன்னா, உங்களுக்கு சீசன் டைம்ல இங்கே வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்காவான பிளேஸாக தான் இருக்கும். நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஏதாவது உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லாமல் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இன்கேஸ் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் அடிங்க. கால் அடிச்சு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குறாங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டே. இன்கேஸ் உங்களுக்கு லஞ்ச் டின்னர் வேணும்னா நீங்கள் அதை கிளியராக இன்டிமேட் பண்ணி அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்ன்ற மாதிரி அவங்க பண்ணி தராங்க. அவ்வளோதாங்க. இந்த இடத்த பற்றி நமக்கு தெரிஞ்சதும் சொல்லிட்டேன். எந்த இடத்த பற்றி சுற்றி இருக்கிறதையும் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் மூணார் வரீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸாக வந்து சொல்லுங்கள். சூப்பரான ஸ்டே, வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்டே. அண்ட் நேச்சரை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க வந்தீங்கன்னா. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சுங்க. எப்பயுமே போல நம்ம சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.